குட் மார்னிங் சார். எப்படி சார் இருக்க? மாப்பிள்ள மாதிரி இருக்கிறேன். மாப்பிள்ள மாதிரி இருக்கனா? அப்ப கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரேன் சார். மாப்பிள்ளன்னா வெளியே சுத்தணுமா? அதான் சார் லட்சணம். கரெக்டா 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துடணும். சரி சார். ஏன்னா நீ வரலன்னா எனக்கு தூக்கம் வராது. சார் நீ சோறு போட்டவன் சார். வெறும் ஹோட்டல் சோறா போட்டிருக்கேன். உன் நன்றியை நான் மறக்க மாட்டேன் சார். உன் வார்த்தை மீற மாட்டேன் சார். சார் போற காரியம் வெற்றி அடையணும்னு ஆசையாகணும் சார். கையில பண்ணவ எதுலயா ஒண்ணு பண்ணி சொல்ல சார். வரேன். ஒரு லட்சத்துக்கு பாலிசி இது. பாலிசியா? இப்ப வர வர ஒரு சமாச்சாரமே நமக்கு புரியறது இல்ல. என்ன சமாச்சாரம்? நம்ம பேர்ல 1 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்க. இன்னும் 30 நாள்ல ₹1,00,000 லாபம் வரப்போகுது. நம்ம கையில நீ காடை காட்டியா? உனக்கு ₹1,00,000 வர்றதுக்காக நான் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லப்பா. உனக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். வைத்தியக்காரா, உழைச்சவன நான் விட்டதில்லை. நீ சாவ மாட்டே. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியன் செத்துடுவான். உடனே மருதுன்றவன் செத்து புட்டான்னு ஊருக்கே சொல்லி போடுவேன். உடனே ₹1,00,000 நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் பேரை மாத்திக்கோ, நம்ம ஜாலியா இருப்போம். எப்படி என் பிளான்? அது உன்னுடைய பிளானா? அப்படி சொல்லு. அதான நானும் பார்த்தேன். என்னடா நம்மள மாதிரியே இருக்கிற பையனை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்க. ஆமா, அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு 1 மாசத்துக்குள்ளேயே செத்து போடுவானே. அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன். சும்மா ஆள்களை நீ கவனிப்ப நீ. போங்கடா. வருது இப்போ உன்னை பார்த்து போ. சமாளிக்கிறாங்க. இல்ல சார், இன்னைக்கு எனக்கு பசியே எடுக்கல சார். என்ன வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன். இதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் சார். போயிட்டு வா, ஆனா உடனே திரும்பி வந்து. தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. நல்ல மனுஷன். போதும்.